டே 100 ஹைலைட்ஸு 100வது நாள் என்ன நடந்தது பார்க்கலாம். துஷாரும் அரோராவும் வந்து ரொம்ப நெருக்கமாகறாங்க. இதை வந்து துஷாருக்கு வந்துட்டு எப்படியும் வந்து அரோரா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஆதிரைக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து அதை கண்டிக்கிறாங்க, கேம் இன்னும் முடியலன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிக் பாஸ்க்கு வந்து எஃப்ஜே வந்திருந்தார், ஆதிரை, கனி, சுபிக்ஷா இவங்களாம் வந்திருந்தாங்க. சுபிக்ஷாவுக்கு வியானாவுக்கு வந்து மோதல் ஆகுது. சுபிக்ஷா தெளிவாக வந்து வியானாவை ஃபர்தராக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, வியானா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம டீப்பாக உள்ளே போய் வந்து பார்க்கலாம். அரோரா, விக்ரம் 2 பேரும் வந்து எடுத்தோடனே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து கற்பனையாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க நினைக்கிறாங்க. துஷார் வந்து சொல்கிறாரு, அரோராவும் விக்ரமும் நிற்கிற மாதிரி, அதாவது ஃபைனல்ஸில் இந்த பக்கம் கையை தூக்குறப்போ வந்து விக்ரம் கை வந்து மேலே தூக்கிறாங்க விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பார். அதுக்கு அரோரா சொல்லுவார், நானும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து விஜய் சேதுபதி சார் என் கையை தூக்குறதுக்கு பதிலாக நான் தப்பி தவறி அவர் கையை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாக இருக்குதுன்ற மாதிரி வந்து அரோரா இந்த பக்கம் ஒரு பெட்டை தூக்கி போடுவாங்க துஷார்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ஃபினாலே பிக் டாஸ் 2 அது வருது. அதை வந்து வின்னர் ஸ்பீச் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இந்த வின்னர் ஸ்பீச்சுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பட் இந்த சீசனில் யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கலன்ற மாதிரி தெரியுது. பட் எக்ஸப்ட் ஓவரால் அது வந்து அரோரா வந்து கிளியராக வந்து அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சு பேசுகிறாங்க. ஒருத்தராக என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பாயிண்டில் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ வந்து சபரி பேசுகிறப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவார், நம்புங்க அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் விஷயத்த சொல்லுவார். விக்ரம் பேசுகிறப்போ வந்து 100% நான் என்னுடைய எஃபர்ட் போட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கன்க்ளூட் பண்ணுவார். அரோரா வந்து ரொம்ப கிளியராக வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை இல்லை, விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன், அந்த நேரத்தில் பிக் பாஸ் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, மக்கள்கிட்ட வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருந்தேன், பட் வந்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து என்னோட வந்து கனெக்ட் ஆனாங்க, ஜெயிக்க வச்சாங்க, என்னுடைய இன்னோசன்ஸ் வந்துட்டு இங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. ஒரு விஷயத்தை கவனித்தோம்னா வந்துட்டு அரோராவுக்கு ரொம்ப நேரம் வந்து பிக் பாஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ ஒரு பக்கம் அரோரா வந்துட்டு செகண்ட் பொசிஷனு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்ற ஒரு யோசனையே நமக்கு வந்து தோணுது. ஸோ இது நம்மளுடைய யோசனை தான், அரோரா வந்து செகண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து திவ்யாவும் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து காட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ திவ்யாவும் வந்துட்டு ஈக்குவல் சான்சஸ் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ திவ்யா அண்ட் அரோரா வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து போகிறாங்களா அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். பட் உறுதியாக வந்து நம்பர் 2 வந்து இப்போதைக்கு அரோராவுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்குன்ற மாதிரி வந்து ஒரு ரன்னர் அப் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து பிக் பாஸில் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி பார்க்கலாம். திவ்யா வந்து பேசுகிறப்போ வந்து சொல்லுவாங்க, எனக்கு இது வரைக்கும் அவார்டு கிடைச்சதே கிடையாது, அப்படி கிடைச்சதுன்னா இந்த அவார்டு தான் எனக்கு ஃபஸ்ட் அவார்டு, நான் வந்து நானாக தான் இருந்தேன், ஸோ இதுதான் அதனால் நான் வந்து வின்னர் ஆகணுன்ற மாதிரி ஒரு வின்னர் ஸ்பீச்சை வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து திவ்யா வந்து கொடுப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த எஃப்ஜே அண்ட் ஆதிரை வராங்க. ஆதிரை மெயின் கேட் வழியாகவும் எஃப்ஜே வந்து ஸ்டோர் ரூம் மூலியமாகவும் வராங்க. இந்த இடத்துல வந்து துஷாரும் அரோராவும் வந்துட்டு தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்போ வந்து துஷார் இல்லாதப்போ வந்து அரோரா வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணாடியினுடைய இது மாதிரி ரவுண்டாக இருக்குது, அது நோட் புக்கு மாதிரி தெரியல, ஒரு பேட் மாதிரியும் தெரியுது, இல்லை மேக்கப் கிட்டினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கூட சொல்லலாமா, ரவுண்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து துஷாரை பற்றி ரொம்ப க்ளோஸாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட மெசேஜஸ், ரொம்ப க்ளோஸான மெசேஜ்னால் எழுதியிருக்கிறாங்க போல் தெரியுது. அது ஒரு கிட்டத்தட்ட லெட்டர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த லெட்டரை வந்து துஷாருக்கு கொடுத்து வந்து படிக்க சொல்கிறாங்க. படிக்க சொல்கிறப்போ வந்து துஷார் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு, நீ வந்து சீன்லாம் போட்டுறாத, கரெக்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அரோரா என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது வந்துட்டு நமக்கு தெளிவாக புரியுது. பட் துஷார் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டுவாரா என்ன? ஸோ துஷார் இப்போ சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா அரோரா கிட்ட, இங்கே நடந்தது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி, எங்கள் மனசெல்லாம் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். சொல்கிறப்ப வந்து அரோரா வந்து தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இப்போ நான் உனக்கு கொடுத்தது வந்து க்யூட் மெசேஜு, பட் யூஆர் டெல்லிங் வந்து என்னுடைய கேம் பற்றி யூஆர் டெல்லிங்கு, வேறு நீ சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதற்கு வந்து துஷார் வந்துட்டு இன்னொரு ஒரு வார்த்தையை தெளிவாக புரிய வைப்பார்,
நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா, இல்லை சொல்லி வைக்க தான் புரியணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப வந்துட்டு அந்த நேரத்தில் ஆதிரை வந்து உள்ளே நுழைஞ்சு அந்த பேச்சு அதோடு வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆதிரைக்கிட்ட வந்து துஷார் சொல்லுவாங்க, இவளுக்கு சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லுவார். சொல்கிறப்போ ஆதிரை சொல்லுவாங்க, அரோரா சொல்லுவாங்க ஆதிரைக்கிட்ட, நீ என்னத்தை எனக்கு சொல்கிறதுன்னு சொல்கிறப்போ வந்து ஆதிரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, கேம் இன்னும் முடியல, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து அரோரா கிட்ட வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கனியும் சுபிக்ஷாவும் வந்து வராங்க. ஸோ விக்ரம் வந்து விலகி உள்ளே போயிடுறாரு. கனியும் சுபிக்ஷாவும் வந்து இவரை பெருசாக கண்டுக்கலன்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி பின்னால் போய் கேட்குறப்போ, இல்லை அவங்க 2 பேரும் என்னை வந்து முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்போ வந்து அப்புறம் திருப்பி வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு சபரி. கூட்டிகிட்டு வரப்போ வந்து கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட வந்து விக்ரம் கேட்குறாரு. இல்லையேன்ற மாதிரி வந்து கனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராங்க்குன்னு சொல்லி சுபிக்ஷாவும் கனியும் வந்து விக்ரம் வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விக்ரமுக்கு அப்பாடான்ற மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னரில் வழக்கமாக உட்கார கார்னரில் வியானா உட்காந்துருக்குறாங்க. வியானாவும் தர்பீஸும். இப்போ வியானாவை யாரும் வந்து பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஸோ அதே மாதிரி வந்து தர்பீஸையும். ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க இடத்துக்கு வந்துட்டு சுபிக்ஷா போகிறாங்க. போயிட்டு தெளிவாக வந்து சுபிக்ஷா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் உன்னை நாமினேட் பண்ண நீ வெளியே சொல்லிகிட்ருக்க, ஃபஸ்ட் டைம் தான் நான் உன்னை நாமினேட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் உன்னை நாமினேட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை நீ என்னை நாமினேட் பண்ணின அப்படின்னு வந்துட்டு வியானா அடம் பிடிப்பாங்க. சுபிக்ஷா சொல்லுவாங்க, எல்லா எபிசோடையும் பார்த்தியான்னு கேட்பாங்க. இல்லை நான் பார்க்கல அப்படிம்பாங்க. ஸோ வியானாவுக்கு இதுதான் ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு கன்ஃபார்மாக இல்லாத விஷயத்தெல்லாம் கன்ஃபார்மாக வந்து சொல்கிறதுன்னு நமக்கு வந்து தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்துட்டு நான் என்ன வந்து பண்ணினேன்னு வந்து இப்படி நீ வந்து பின்னாடி வந்து பேசுகிற, நீ வந்து பின்னாடி பேசுகிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலன்னு சுபிக்ஷா வந்துட்டு வியானா பின்னாடி பேசுகிறத பற்றி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதற்கு வந்துட்டு வியானா சொல்கிறாங்க, நீ பேசுகிறப்ப சொன்ன வியானாவுக்கு முன்னால் நான் போகக்கூடாதுன்னு சொன்னியே அப்படிம்பாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க, அது ஒரு கேமு, ஒரு கேமில் வந்துட்டு நம்ம சாதாரணமாக பேச நீ வந்து சீரியஸாக எடுத்து பேசிகிட்டு இருக்கிற, ஆனால் வந்து நீ வந்து என்னை பற்றி ரொம்ப பேசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த வந்து பிரிஞ்சு வெளியே போவாங்க. ஸோ சுபிக்ஷா வந்துட்டு வியானாவை வந்து ஃபர்தராக இந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. வியானாவுடைய வன்மம், வியானாவுக்கு சில விஷயங்கள் வந்து பேக்கில் பேசுகிறது, வியானாவாக வந்து தானாக நினச்சிக்கிட்டு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை வந்துட்டு கிளியராக போட்டு உடைக்கிறாங்க சுபிக்ஷா. அதுக்கப்புறம் கனியும் சுபிக்ஷாவும் விக்ரமும் இருக்கிறப்போ வந்து விக்ரம் வந்து தெளிவாக வந்து கனிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், அது சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில். அப்போ வந்து கனிக்கிட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, வியானா என்னை ஒரு வாரம் வச்சு செஞ்சா, என்னை கெட்டவனே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து கனி தெளிவாக சொல்லுவாங்க, நீ எதுக்கு போயிட்டு சாரி கேட்ட, அது ஒர்த்தே கிடையாது, அவன் ஒர்த்தே கிடையாது அப்படின்றது வந்து தெளிவாக வந்து வியானா மேலே வந்துட்டு கனி வந்து திருப்பி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொமோஷன் உள்ளே நடக்குது. அதுக்கப்புறம் 100 days இன்றைக்கி. ஸோ அதுக்காக இவங்க எல்லோரும் வந்து கேக்கு வெட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் வந்து இதோட வந்து முடியுதுங்க.